மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் விரைய செலவை சுப செலவாக மாற்றி தங்களுடைய வங்கி கடன்களை பல்வேறு பிரச்சனைகளை எளிதாக தீர்க்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய மருதமனை ஆண்டவர் சன்னதியில் அருள்பாலிக்கக்கூடிய பாம்பாட்டி சித்தர மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகளை ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் பயணமாகி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எதிர்பாராத விதமாக திடீர் லாபமாக அரசாங்க பதவி, அதிகார பதவி, அரசியல் பதவி, கௌரவ பதவி என்று பதவிகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் ரிஷபராசி என்பர்கள் வேலூர் அருகே கந்தபுரியில் அருள்பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான மனசில் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ராசிகள் மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பாக்கிய சனி பகவானுடைய சந்திர பகவான் பயணமாகும் போது அலுவலக விரிவாக்கம் செய்வதற்கான பண உதவிகள் நண்பர்களால், உயர் அதிகாரிகளால், உறவுகளால் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் மிதுன ராசி அன்பர்கள் தூத்துக்குடி மாவட்டம் குலசையில் அருள்பாலிக்கூடிய முத்தாரம்மன் மனசல் நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிகளை கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் லாப சனிகாலம் தொடங்கி இருக்கக்கூடிய நேரத்தில் பல்வேறு லாபங்கள் எளிதாக கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாள் சீர்காழியில் அருள்பாலிக்கூடிய சட்டநாதர மனசுல நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.